செயற்கையா நிறைய பேர் குழந்தை உண்டாதுங்க. மாத்திரை கொடுத்து கருமுட்டை ரிலீஸ் ஆகுது, விந்து ஆரோக்கியமாக்குறது, இல்ல ஐயுஐ கணவரோட விந்தோ இல்ல வேற யாரோட விந்தோ வைக்கிறது, இல்ல ஐவிஎஃப் கம்ப்ளீட்டா டெஸ்ட் டியூப் பேபி சொல்லல அது, இல்ல இக்ஸின்னு சொல்லுவாங்க. ஒரு துவாரம் போட்டு அது வழியா வந்து கணவனோட விந்த உள்ள அனுப்புறது, இல்ல கருமுட்டையும் விந்துமே வெளியில இருந்து யார்ட்டையா வாங்குறது. அவங்க எல்லாம் ப்ரெஷியஸ் பிரெக்னன்சி அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் சிசேரியன் போயிடுறாங்க. அது முற்றிலும் தவறுங்க. ஒன்ஸ் நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்கன்னா உடம்பு உங்க கர்ப்பப்பை வந்து அதை பாதுகாப்பா பார்த்துக்கும். அதுக்காக செயற்கையா வெளியில இருந்து நிறைய இது பண்ணிட்டு சிசேரியன் போக வேண்டாம். சிசேரியன் போறதுக்குன்னு சிலவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும். 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு குழந்தை குறுக்குல இருக்கும், அதனால அவங்க சிசேரியன் தான் பண்ணியா இருக்கும். இல்ல நஞ்சு வந்து பிரசவ பாதையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிசேரியன் பண்ணும். பாக்கி இருக்கிற செயற்கையா உண்டாகிற குழந்தைகளுக்கு நார்மல் டெலிவரி தான் பெஸ்ட். நீங்க செயற்கையா குழந்தை உண்டான இடத்துல தான் காமிக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி குழந்தை உண்டாக்குறது. ஒன்ஸ் குழந்தை உண்டாயிட்டீங்கன்னா உங்களுக்கு கைராசி டாக்டரோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச டாக்டர் பக்கத்துல அவங்ககிட்ட பாருங்க, கட்டாயம் சுகப்பிரசவம் ஆகும். அடுத்த குழந்தை பெற்றுக்கிறது அது வசதியா இருக்கும். ஒன்ஸ் சிசேரியன் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே வந்து ஒரு சிசேரியன் பற்றி பயந்துருவீங்க. ஸோ செயற்கையா குழந்தை உண்டாலும் இயற்கை பிரசவம் தான் நல்லது. அதான் உங்க உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபர்டிலிட்டிக்கும் பாதுகாப்பானது.